இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த பிறப்பு பலன் பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். கலைகளுக்கு நாயகன் பார்த்தா மிதுன ராசிக்காரங்க தான். ஏன்னா அது காற்று ராசி. ரசனைகள், கவிதை, எழுத்து, கதை எழுதுறவங்க எல்லாமே பாருங்க மிதுன ராசியை சேர்ந்தவங்க தான். எல்லாத்துக்கும் போய் 4 அட்வைஸ் பண்ணு, 4 கருத்து சொல்லு, கணக்குகள்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடியவங்க. அது எல்லாமே மிதுன ராசிக்காரங்க தான். இப்படிப்பட்டவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையவே தீர்மானிக்க தெரியாது. அவங்க வாழ்க்கையே அவங்களால டிசைட் பண்ண முடியாது. குழப்பமாவே இருக்கு உங்களுக்கு. நேருக்கு நேரம் முதல்ல எங்களை ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் மாட்டுவாங்க. அன்பா பேசி அன்பாலே வசியம் பண்ணி ஏமாறக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. அப்ப இவங்களுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் நண்பர்கள் இல்லாம இருக்கணும். ஏன்னா இவங்களுடைய மிதுன ராசிக்காரங்களை பத்தி அவங்களுடைய பெத்தவங்க நல்லா புரிஞ்சிருப்பாங்க. எப்ப என் பிள்ளைக்கு எப்பயுமே ஃப்ரெண்ட் ஆகாது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்குமான பிறப்பு பலன் என்ன அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு, மேஷம் ராசியில் ஆரம்பிச்சு மீனம் ராசி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், அதே மாதிரி நம்பராலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எண் கணிதம் பார்த்து சொல்லக்கூடியவங்க, வாஸ்து நிபுணர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஸோ பல துறைகள்ல வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பல துறைகள்லையும் வல்லுனராக இருக்கக்கூடிய நம்மளுடைய SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. ஆன்மீக பரிகாரத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களுடைய நிறைய பதிவுகள் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல நல்ல பதிவுகள் கொடுப்பீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கணிப்புகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நீங்க பிறப்பு பலன் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆக்சுவலா அந்த பிறப்பு பலன் அப்படின்னு என்ன, பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒவ்வொரு ராசிக்குமா எல்லா மக்களுக்கும் காமனா தானே இருக்கும். அதாவது ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களோட பிரம்மா இந்த பூ உலகில் அவங்கள படைப்பாங்க? முதல்ல ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு உங்களின் மருத்துவச்சுடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். அதாவது பிரம்மனுடைய படைப்பு, அந்த குழந்தை நம்ம ஒரு சிலர் நினைப்பாங்க நம்ம தான் விரும்பி இந்த குழந்தை நமக்கு அப்படி கிடையாது. அந்த குழந்தை அதான் பார்த்துக்கு இந்த அம்மா படம் நம்ம பிறக்கணும் அப்படின்னு சொல்லி போய் பிரம்மன்ட்ட போய் கேட்குமா. ஓ, குழந்தைதான் இந்த பெத்தவங்களை சூஸ் பண்ணுது. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கர்மா தான் அங்க இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த குழந்தையோட பிறப்பானது அதுதான் விரும்பி நம்மகிட்ட வருது. அதனால பாருங்க, 1000 அணுக்கள் இருக்கிறதுல அந்த ஒரு அணுக்கள் தானே முந்தி மோதி போய் போட்டி ஓட்டு வருது. அப்ப அங்கேயே அதுக்கு ஒரு போட்டி உருவாயிருது. அதான் பாருங்க பிரம்மன் ரகசியம். ஒரு குழந்தை சிரசோதயம் அப்படின்னு சொல்லி சொல்றது அந்த சிரசோதயம் நடக்கிறப்ப லக்கணம் அன்னைக்குள்ள கோச்சார நிலைகள்ல கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்கோ அப்பதான் பாத்தீங்க இந்த குழந்தை இந்த நட்சத்திரத்தை பிறக்கணும், இந்த இதெல்லாம் பிறக்கணும். அப்ப இது முன்ஜென்ம வினைதான். இப்ப ஒருத்தருடைய கர்மாவானது ஒரு நட்சத்திரத்துல ஒரு நாள் இறந்துறாரு அப்படின்னா, இப்ப ராகுதிசையில திருவாரூர் பிறக்கிறாரு அப்படின்னா, திருவாரூர்ல முழுசுமே பிறக்கிறப்ப இருக்காது. திருவாரி 4ஆம் பாதத்துல பிறந்தாங்கன்னா ஒரு 1.5 வருஷமா 2.5 வருஷமா இருக்கும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா முன்ஜென்ம விட்டகுறை தொட்டகுறை தான். அப்ப அவங்களுடைய வாழ்க்கை முன் ஜென்மத்துல திருவாரி 4ஆம் பாதத்துல அந்த வருஷம் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த மீதி கர்மாவை கழிக்கிறதுக்காகத்தான் இந்த திருவாரி 4ஆம் பாதத்துல பிறந்து என்னென்ன செஞ்சாங்களோ அந்த முன்ஜென்ம வினைக்கு ஏற்ப நன்மையோ தீமையோ அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கு. இன்னொன்னு பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே அன்னைக்கே நம்ம நல்லா எழுதிட்டானே, எதுக்கு நம்ம கோயிலுக்கு போகணும், எதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும், நம்ம வீட்டுல சாயா தூங்கலாமே, அதுவா நடக்கும்ல அப்படின்னு எல்லாமே எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன வேண்டுனாலும் வேண்டலனாலும் நடக்கிறது தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மனை எழுதியிருப்பாரு. சில விஷயங்கள் தான் நான் பண்ணுவேன், சில விஷயங்கள் மனிதரோட முயற்சியில தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அப்ப நம்ம முயற்சி எடுக்கலைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாமே ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுருந்தா நடக்குமா? நடக்காதுல்ல. நிறைய விஷயங்கள்ல
உன்னுடைய முயற்சி தான் வெற்றி வரும் அப்படிங்கிற சில விஷயங்கள், சில சூட்சுமங்கள் வந்து சொல்லிடுவாரு. அப்ப எந்த நேரத்துல எங்க போய் லாக் ஆகுற, அப்ப அதுக்குன்னு பாருங்க முன்ஜென்ம கர்மா நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த நேரத்தை யாராவது ஒருத்தர் கை தூக்கி விடுவாங்க. அதான் நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து எப்ப நான் லாக்ல போய் இருந்தேன், இனி ஒருத்தர் கை தூக்கி கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்க ஆரம்பிக்கும். இதான் பாருங்க பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குன்னு சொல்றது. 7 தலைமுறைக்குள்ள நம்மளே பாருங்க அந்த குடும்பத்தை சனிச்சிருப்போம். நம்மளே முப்பாட்டனா ஒரு 5 தலைமுறை சனிச்சு நம்ம என்னென்ன பாவ புண்ணியங்கள் செஞ்சோமோ அதை அனுபவிக்கிறதுக்காகத்தான் பாருங்க அந்த 5 நம்ம தலைமுறையா வந்து பிறப்போம். இதுதான் சில பேரை பார்த்து சொல்லுவாங்க, தாத்தா மாதிரி இருக்கா, பாட்டி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி குணாதிசயங்கள் அப்படி நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம். இதுதான் முன்ஜென்ம கர்ம பதிவு அப்படிங்கிறது. ஓ, ரொம்ப அருமையா சொன்னீங்க. முதல்ல மக்களுக்கு வந்து அவங்கவுங்க ராசியை பார்க்கறதுக்கு முன்னாடி தெரியணும் அந்த பிறப்பு பலன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ராசிக்கான பிறப்பு பலனை பார்க்கும் பொழுது இன்னும் முழு விவரங்கள் வந்து அவங்களுக்கு புரியும். ரொம்ப அழகா பிறப்பு பலன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து இந்த பிறப்பு பலன் பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். மிதுன ராசிக்காரங்க தான் எல்லாமே பாருங்க கலைகள் எல்லாமே கத்துக்கிட்டவங்க. கலைகளுக்கு நாயகன்னு பார்த்தாலும் மிதுன ராசிக்காரங்க தான். ஏன்னா அது வந்து காற்று ராசி. ரசனைகள், கவிதை, எழுத்து, கதை எழுதுறவங்க எல்லாமே பாருங்க மிதுன ராசியை சேர்ந்தவங்க தான். ரசனை அதிகமா இருக்கும் அவங்களுக்கு வந்து. ஆனா பாருங்க மனக்குழப்பமும் அதிகமா இருக்கும். குடும்பத்தை அதே மாதிரி பொறுப்பா பாக்குறதுக்கு ஒருத்தர் மிதுன ராசி இருந்தாலே போதும். அந்த குடும்பத்தை தான் கரெக்டா எல்லாம் பாத்துக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பானவங்க. தன் குடும்பத்து மேல அதிகமான பற்று வச்சுக்கிறவங்க. தன்னுடைய குடும்பம் இருந்தாலும் சரி தான், நம்முடைய வாழ்க்கை துணையோட குடும்பமா இருந்தாலும் சேர்த்து அரவணைச்சு பார்க்கக்கூடியதான் அந்த மிதுன ராசிக்காரங்க. ஆனா இவங்க வந்து சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மற்ற ராசியை விட இவங்களுக்கு அதிகமா வந்து வருமானம் பார்க்க தெரியும். மற்ற ராசிக்கார கூட வருமானம் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆனா இவங்க ஈஸியாவே பாருங்களேன் தன்னுடைய புத்தியாலேயே வருமானம் பார்ப்பாங்க. நிறைய வக்கீல், ஆடிட்டர் இவங்க எல்லாமே பாருங்களேன் இந்த மிதுன ராசியில இருக்கிறவங்க தான். அப்ப இவங்களுடைய வாக்கால வந்து தொழில் பார்க்கக்கூடியவங்க, சில பேருக்கு வந்து அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க. அதுக்காகத்தான் அந்த ஆண்டவரே படைச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் போய் 4 அட்வைஸ் பண்ணு, 4 கருத்து சொல்லு, கணக்குகள்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கக்கூடியவங்க. அது எல்லாமே வந்து மிதுன ராசிக்காரங்க தான். இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையவே தீர்மானிக்க தெரியாது. அவங்க வாழ்க்கையே அவங்களால டிசைட் பண்ண முடியாது. குழப்பமாவே இருக்கு உங்களுக்கு வந்து. ஆனா இவங்களா தனிப்பட்ட முறையில இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. யாராவது ஒருத்தவங்க நண்பர்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்க தான் அங்க பிரச்சனை ஆரம்பிக்கும். அந்த நண்பரோட கேரக்டருக்கே மாறிடுவாங்க. அவங்களுடைய கேரக்டருக்கு போய் அவங்க வழியே போக ஆரம்பிச்சிருவாங்க. என்னதான் இருந்தாலும் ஏன்னா புதன் வந்து தனிச்சு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது யாரோட போய் சேருதோ அவங்க குணத்தை அப்படி பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். வில்லனோட சேர்ந்தா வில்லனா மாறுவாங்க, ஹீரோவோட சேர்ந்தா ஹீரோ மாறுவாங்க. அதேதான் இவங்களுக்கு வந்து கண்ணாடி மாதிரி மாறிடுவாங்க. அதுதான் இப்ப நீங்க வந்து கோபத்தை காட்டினா கோபத்தை காட்டுவாங்க, புன்னகையை காட்டினா அதே மாதிரி சிரிக்கவும் செய்வாங்க. மிதுன ராசி பொதுவாக வந்து குழந்தை மனம் கொண்டவங்க இவங்க இருந்துக்கிட்டு. அப்போ இவங்களை எப்படினாலும் எடுத்து மற்றவங்க யாராவது ஒருத்தவங்க கிரிமினலாக யோசனை பண்ணி இவங்களை வந்து ஏதாவது ஒரு இது பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்களை வந்து ஃபஸ்ட்டு அன்பாக பேசி தான் வசியப்படுத்துவாங்க. நேருக்கு நேரம் முதல்ல இவங்களை ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் மாட்டுவாங்க. வந்து அன்பாக பேசி அன்பாலே வசியம் பண்ணி இவங்களை ஏமாறக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. அப்போ இவங்களுடைய லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு நண்பர்கள் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இவங்களுடைய மிதுன ராசிக்காரங்களை பற்றி அவங்களுடைய பெத்தவங்க நல்லா புரிஞ்சிருப்பாங்க. எப்போ என் பிள்ளைக்கு எப்பயுமே ஃப்ரெண்ட் ஆகாது, அனிச்சுதான் இருக்கணும், எங்கேயும் போய் கூட்டே பண்ணாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வர்றப்ப இவங்களை அறியாமலே ஃப்ரெண்ட்ஷிப் சேர்ந்துருவாங்க. அங்கே தான் அவங்களுடைய பாதை வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போ மிதுன ராசிக்காரங்க எப்பயுமே தனிச்சு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்பயுமே செல்வாக்கு இருக்கும். மற்றவங்க அளவுக்கு இவங்க வந்து ஒரு கஷ்டப்பட தேவையில்லை. வேலையிலையோ ஒரு வருமானத்திலையோ ஒரு தொழிலையோ எல்லாத்துலேயும் பாருங்க அதிகமாக புத்தியை யூஸ் பண்ணக்கூடியவங்க. மற்றவங்கள மாதிரி ஏதாவது சண்டையா வந்து சண்டை போட மாட்டாங்க. இவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த சமயோசிதமான புத்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். எதுனாலும் சரிதான், சரி பார்ப்போம், பொறுமையை யோசித்து முடிவெடுக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. இன்னொன்று அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும் பார்த்தீங்களா, அதுலேருந்து இவங்க பாடம் கற்றுக்குருவாங்க. பாரு அவள் அப்படி கஷ்டப்பட்டானே, அப்போ நம்மளும் அந்த தப்பு செய்யாமல் இருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணக்கூடிய மிதுன ராசிக்காரங்க. இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து தடைகள் இருக்கத்தான் செய்யும், எல்லாமே இருக்கும். இவங்கெல்லாம் பாருங்க வெளிநாடு வெளியூர்லாம் செல்லக்கூடியவங்க. இவங்களுக்கு அதுவே ஒரு எண்ணமாகவும் இருக்கும். இருந்து அதன் மூலமாகவே வந்து ரொம்ப சாதனைகள் பண்ணக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. சூப்பர். மிதுன ராசியோட கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டீங்க. இவங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம் என்ன? இவங்க வந்து அதாவது வயசான முதியவர்கள், அது கூட யாராவது பெண் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாளோ இல்லை ஒரு மாதத்துக்கு உண்டான மருத்துவ செலவுகள் நிறைய பாருங்க. அது பராமரிக்க ஆள் இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள மருத்துவ உதவி ஏதாவது ஒன்று செய்யணும். செஞ்சாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் சரியாகும்.
எங்கே வேணாலும் போட்டி பொறாமைகள் இருக்கும், அதெல்லாம் சரியாகும். அதுதான் அந்த வயசான முதியவர்கள் ஏதாவது உதவி பண்ணணும், மருத்துவ உதவி பண்ணுறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்கு. ஓகே ஓகே, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு மருத்துவ உதவி ஏழையா இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது இந்த ராசியா இருந்தா கூட அவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சங்கரேஸ்வரி அம்மாவை மருத்துவ ஜோதிடரை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்கு, வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நம்பர் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பார்த்து சொல்றாங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும், இல்ல வண்டியோட நம்பர் வந்து எந்த நம்பர் வச்சா எனக்கு லக்கா அமையும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அம்மாவை நீங்க டைரக்டா சந்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.